சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். 49 வயதான இவர் சங்ககிரி அருகே காவேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கணித பாட ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி சில மாணவிகளின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று கணித ஆசிரியர் பாலசுப்ரமணியம் தங்களின் பிள்ளைகளின் தோளில் கைபோட்டு பேசுவதாக தலைமை ஆசிரியரிடம் சத்தம் போட்டுள்ளனர். அவர்களை சமாதானப்படுத்திய தலைமை ஆசிரியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இதையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியை அரசி சம்பந்தப்பட்ட மாணவிகளை அழைத்து விசாரித்துள்ளார். அப்போது குற்றச்சாட்டு உறுதியானதை அடுத்து முறைப்படி மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் குழந்தைகள் உதவி மையத்தில் தகவல் தெரிவித்தார். மேலும் 6ஆம் வகுப்பு மாணவிகள் 3 பேர், 8ஆம் வகுப்பு மாணவிகள் 8 பேர் ஆகியோரிடம் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் கடந்த 6 மாதங்களாக தவறான முறையில் நடந்து கொண்டது உறுதியானது. இதுகுறித்த புகாரின் பேரில் சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.